அப்பா தீர்க்கதரிசிமா அன்னைக்கே சொன்னாரு அவளை நம்பாதன்னு. பாவி, இந்த வீட்டுக்கு நெருப்பு வைக்காத குறையா எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டா. நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அண்ணி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் தான் காரணமாயிட்டப்பா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ ஏன்டா அழற? நீ ஏன்டா மன்னிப்பு கேட்கிற? நீ என்னடா தப்பு செய்த? தப்பு செய்தது உங்க அப்பா இல்லப்பா. கண்ணா, நீ செய்தது ரொம்ப நல்ல காரியம்டா. ஒரு விதவை பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்த, அதுவும் நாட்டுக்காக உயிரையே தியாகம் பண்ண ஒருத்தரோட மனைவிக்கு. அந்த ஒரு நல்ல காரியத்தை புரிஞ்சு பாராட்ட முடியாம என்னோட வாழ்க்கை அவர் தான் இத்தனை நாள் தடுத்துச்சு. பாவம், நீ எத்தனை பேர் முன்னாலே எத்தனை தடவை எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப, எத்தனை உதாசீனப்படுத்திருப்பேன். எந்த அப்பனும் தன் குழந்தைக்கு பண்ணக்கூடாத அராஜகத்தை நான் பண்ணிருக்கேன்டா. நான் பண்ண அந்த அநியாயத்துக்கு எனக்கு தெய்வ சந்நிதியில் கூட மன்னிப்பு கிடைக்கும். இல்லப்பா, நான் கண்ணா, கண்ணா, நீ என்ன மன்னிப்பியா? என்னப்பா நீங்க போய் என்ன என்ன மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. அழாத, அழாத கண்ணா. நல்ல பிள்ளை, நீ அழக்கூடாது. கவலைப்பட, நாங்கெல்லாம் இருக்கிறோம். எல்லாம் சரி. அழைச்சிட்டு போ. அழக்கூடாது. போ. ஏமா ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாருமே நான் நேசிக்கிறேன். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சா எல்லாருக்கும் உதவி செய்யணும், இல்லைன்னா யாருக்குமே உபத்திரமா இருக்கக்கூடாது நானும் நினைக்கிறேன். சாந்திக்கு மறுவாழ்வு கொடுத்தேன். அப்பா அவளை மருமகளா ஏத்துக்கிட்டு இந்த வீடே அவளை பாராட்டும் நானும் எவ்வளவோ பாடுபட்டேன். என் மேல என்னமா தப்பு இருக்கு? நான் நல்லவனா இருக்கிறது தப்பாமா? அண்ணன் செஞ்சது தப்பு, அன்னைக்கு செஞ்சது பெரிய துரோகம். சாந்தி அதுக்கு துணை பண்ணது அதை விட பெரிய பாவமா? ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்தத பெரிய புரட்சியாவோ பெரிய சீர்திருத்தமோ என்னைக்குமே நான் நினைச்சது இல்லம்மா. சாந்தி நான் கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டமா. ஆனா அதுக்கான பலன் இப்படி ஆயிடுச்சம்மா. எல்லாரும் முன்னாடி என் முகத்துல கரிய பூசிட்டு என்ன தலை நிமிந்து நடக்க விடாம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாலம்மா. அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போன பாவம் வேற என்ன வந்து சேரும். பாக்குற எல்லாருக்கும் அவன் இந்த வீட்டை விட்டு போனது மட்டும்தாம்மா தெரியும். அவன் ஏன் போனா, எதுக்கு போனான்ற காரணத்தை என்னால வெளிப்படையா சொல்ல முடியுமாமா? அப்படியே சொன்னாலும் அது எனக்கும் என் அண்ணனுக்கும் தான் கேவலம். நான் வீட்டை விட்டு வந்ததுக்காக வேதனைப்படல. ஆனா பாவம், என்னால அவர் கலங்குவாரு. அவர் அண்ணன் பண்ண தப்புக்கு துணை போனேன்னு என்ன நினைச்சு புலம்புவாரு. அதுதான் வேதனையே. என்ன அந்த வீட்டுல யார் வேணாலும் வெறுக்கலாம், திட்டலாம், பேசலாம். ஆனா எந்த ஜென்மத்திலயும் நாம பிரிய மாட்டோம்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணாரு. ஆனா என் வீட்டுக்காரரை நான் பிரியற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு வேற ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஜோசியர் சொன்னதெல்லாம் ஒண்ணுன்னா பலிச்சுக்கிட்டே இருக்கு. அது நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மதனுக்கு இருதார யோகம் இருக்குன்னு சொன்னதும்
நீயும் சாந்தியும் சேர்ந்து வாழ மாட்டீங்கன்னு சொன்னது உண்மையாயிடுச்சேப்பா. ஏமா, நீ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளுக்காக வருத்தப்படுறியம்மா? சாந்தி செஞ்சது தப்புதாங்கிற வருத்தம் இருந்தாலும் அவ என் மருமக, உன் மனைவி. அந்த உறவு இல்லைன்னு ஆயிடுமா? அவளுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை நினைச்சா வேதனைப்படாம இருக்க முடியல. நாராயணா, நான் ஜோசியத்தை அவ்வளவா நம்புறதில்ல. ஆனா அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நாங்க பிரிஞ்சுட்டோமே. அம்மா, என்னம்மா இது பிரிவுன்னு சொல்றீங்க? இது ஒரு சின்ன இடைவெளி. உங்க மேலையும் தப்பு இல்ல, கார்த்திக் ஐயா மேலையும் தப்பு இல்ல. ஒரு சின்ன புகை மூட்டம் தானா விலகிடும். கண்டிப்பா நீங்க ஒண்ணு சேர்ந்துருவீங்க. தர்மம் இன்னைக்கு தோத்துட்டு வெளியில நிக்கலாம், ஆனா தர்மம் தான் கடைசியா ஜெயிக்கும். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கம்மா. செல்லுக்குட்டி, அப்புக்குட்டி, என்னடா என்ன பாக்குற? நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். நான் கொடுக்குற மெடிசன்ஸ்ல கண்டினியூ பண்ணுங்க. டேக் கேர். தேங்க்யூ. நான் இப்பவே பணம் கட்டிடுறேன். நாளைக்கே நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் வீட்டுக்கு எப்ப வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வர மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. உண்மையில எந்த தப்பும் இல்லம்மா, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நீங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அந்தஸ்து தரணும்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். உண்மைதான். ஆனா அபிராமி அக்கா விட்டுட்டு வர சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதுல எனக்கு ரொம்ப வேதனை தான். அக்கா ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் ஒரு காலத்திலயும் நினைச்சது கிடையாது. நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ நானும் நீங்களும் அபிராமி அக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஆனா நான் நல்லா இருக்கணும், நான் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட சாந்திக்கு நடந்த கொடுமையை தாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. நம்ம வாழ்க்கையில் அடிச்சு புயல்ல அவ வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. அதுக்கு நான் காரணமாயிட்டேன். அழுவாதம்மா. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இது பாருங்க, நாம இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னால நான் சாந்தியை பார்க்கணுங்க. அவகிட்ட நம்ம குழந்தைய கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். நாராயண வீட்டுல அவ இருந்தது போதும். நம்மளால தானே அவளுக்கு பிரச்சனை. அதை சரி பண்ண வேண்டியதும் நம்ம கடமைதான். நம்ம கடமைதாம்மா. நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆனதும் நம்ம குழந்தையோட நேர சாந்தி கிட்ட போவோம், அவகிட்ட பேசுவோம். நான் முன்னாடியே வீட்டுக்கு போய் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. சாந்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரி அத்தை. ரோஹிணி, நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஏதாவது சாப்பிடுறியாம்மா? வேண்டாம்மா. வெயிட் பண்ணுப்பா. என்ன ரோஹிணி, என்ன பாக்குற? இந்த வீட்ல சாந்தி இருக்கா? ஆமா. உண்மையிலே சாந்தி பெரிய தியாகிதான். முதலாளி வாங்க வாங்க. என்னது இப்படி சொல்லாம கூட திடீர்னு? என் சின்ன முதலாளியா? என் சின்ன முதலாளி, என் பட்டு முதலாளி.
என் செல்ல முதலாளி. என்ன நாராயணா, வீட்டுக்கு வெளியே வச்ச முதலாளியை வரவேற்கிற, உள்ள கூப்பிட மாட்டியா? ஐயோ கடவுளே, முதலாளி நீங்க என் வீட்டுக்கு வாங்க வாங்க. அம்மா வாங்கம்மா. எங்களுக்கு வாழ்வு கொடுத்த சாந்தி இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த இடமே கோயில் ஆயிடுச்சு. கோயிலுக்கு வர எனக்கு என்ன கூச்சம்? அடடே, கொஞ்சம் இருங்க. என் மாமனார் வீட்டு வாரிச அவரோட வீட்டுல என்னால வரவேற்க முடியலையே. உன் அன்புதான் எங்களுக்கு முக்கியம். அது எங்க கிடைச்சா என்ன, இடமா முக்கியம். கொடுங்க. என்னடா என்னடா குட்டி யார் மாதிரி இருக்கா? வாங்க வாங்க உட்காரு. உட்கார் ரோகிணி, உட்காருங்க மாமா. என்னடா என்ன பாக்குற? அம்மா அப்பாலாம் நல்லா பாத்துக்கிறாங்களா உன்ன? நல்ல 2 போடு. ஏய் ரோகிணி, ஏன் உன் கண்ணு கலங்கிருக்கு? மாமா போடுங்க. இது பாரு, உனக்கு இனிமே எல்லாமே சந்தோஷம்தான். நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். கண்ணத்தோட பாருங்க மாமா. ஏய் ஐயோ பச்சை உடம்புக்காரி, இப்படி எல்லாம் நடந்து கூடாது, அழக்கூடாது. என்ன ரோகிணி இது? அழாம எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய புயல் அடிச்சிருக்கு. என்ன வாழ வைக்கணும்னு போராடி உன் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டியே. என்னால தானே உனக்கு இந்த அவமானம், கெட்ட பேரு எல்லாமே. இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆமாம்மா, என்னதான் நான் கூட பிறக்காத தம்பி அவங்களை நான் பார்த்துக்கிட்டாலும் இப்போ இவங்க படுற வேதனை அதனால தெரியுமா? உனக்குள்ள வேதனை இருந்தோம் சாந்திக்காக வேதனைப்படுறீங்க. உனக்கு பெரிய மனசு நாராயணா. கையில் தொழில் இருக்க வரைக்கும் வேலைக்காரங்க எந்த வேதனையும் இல்லைம்மா. சரி சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் உள்ள போய் காஃபி ரெடி பண்ண சொல்றேன். நாராயணா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சாந்தி நீ கிளம்பு. எங்க? எங்க வீட்டுக்கு தான். அது இனிமே நம்ம வீடு. உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. அம்மாவும் அதான் சொல்லிட்டு போனாங்க. அவங்க முன்னாடி வீட்டுக்கு போயிட்டாங்க. உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. வா கிளம்பு சாந்தி. வேண்டாம் ரோகிணி, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நாராயணனுக்கு இப்ப நான் கொடுக்கற கஷ்டம் கூட தற்காலிகமானதுதான். நான் அங்க வந்து தங்கினா பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர குறையாது. ரொம்ப நாள் எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. மதன் மாமா கூட வாழ்க்கையை தொடங்க, சந்தோஷமா இரு. சாந்தி என் மேல கோவமா? நீ ஒண்ணு, யார் மேல எனக்கு கோவம் கிடையாது. உன் மகன் பிறந்த நேரம் உனக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாந்தி ப்ளீஸ். மாமா, நான் சொல்றபடி கேட்டீங்க. ரோகிணி உங்களுக்கு கிடைச்சிட்டா. இனிமேலும் நான் சொல்றபடியே கேளுங்க, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். எனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. அதுக்கான களம் இதுதான். சாந்தி என்ன சொல்ற? என் வாழ்க்கையே சொன்னேன். நான் எழுந்த வாழ்க்கைய இங்க இருந்து போராடிதான் திரும்ப பெறணும்.
அதுக்கு இந்த இடமே எனக்கு போதுமானது. சாந்தி, ரோகிணி, குழந்தைய பத்திரமா பாத்துக்க, உன் உடம்பையும் பாத்துக்க. அம்மாவை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. வரேன் நாராயணா. சரிங்க சார். வரோம் சாந்தி, போயிட்டு வாங்க. எல்லா அதிர்ஷ்டியும் போகணும். போங்க, உள்ள வாங்க. ஏமா, ரெண்டு பேரும் சாந்தியை பார்த்துட்டு தானே வரீங்க? ஆமாம்மா, அந்த வேதனைய என்னால பார்க்க முடியலம்மா. எப்படிதான் எல்லாத்தையுமே சாந்தி ஈஸியா எடுத்துக்கிறாளோ எனக்கு தெரியல. எவ்வளவு வசதியோட பங்களால வாழ்ந்தவா, எந்த வசதியுமே இல்லாத ஒரு வீடு, அதுக்கும் மேல புருஷனை பிரிஞ்சு கொடுமை. கடவுளே, தாலி கட்டாம இருக்கும் போதே இவரை பிரிஞ்சு நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எந்த தப்புமே பண்ணாம புருஷனோட கோபத்துக்கு ஆளாகிறது ரொம்ப கொடுமைமா. ஏமா, இங்க வந்து இவ்வளவு பேசுறியே, சாந்திய கையோட நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் உங்க வீட்டுக்கு வந்தா உனக்கு தான் இன்னும் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்றேன். அவ இப்ப கூட மத்தவங்க கஷ்டத்தை தாம பெருசா பாக்குறா. எந்த வீடு அவளை துரத்துச்சோ அந்த வீட்டை காப்பாத்தணும், அந்த வீடு நல்லா இருக்க போராடணும்னு சொல்றா. அது வரைக்கும் அந்த வீட்டுக்கு போகாம வெளியே இருப்பேன்னு சொல்றா. சாந்தி சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரியாதுங்கிறா. நாங்க எவ்வளவோ சொல்லியும் சாந்தி எங்க கூட வர முடியலங்கிற வேதனையோட தாமா நாங்க வந்திருக்கோம். நீ வருத்தப்படாதம்மா. தெய்வம் நல்லவங்களுக்கு ஒரு துணை போனா இன்னொரு துணையை கொடுக்கும்.